அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் யாவரையும் கரை சேர்க்க போகிறார். ஐ எம் ஸ்டாண்டிங் நியர் மாதவரம் மில் காலனி, பியூட்டிஃபுல் ஹார்டிகல்ச்சரல் கார்டன். இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது, அதில் பரிசல் இருக்குது. அண்ட் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் பீப்புள் கம் அண்ட் என்ஜாய். இங்கே வந்து ஜாலியாக இந்த பரிசல் இந்த போட்டில் ஏறி எல்லாரும் என்டர்டெயின் ஆகிக்கிறாங்க. தே ஆர் ஹேவிங் அ ஜாலி குட் டைம். ஆனால் இதே பரிசல் தண்ணீரில் தத்தளிக்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரியுமா? அது அவர்களுக்கு உயிருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம். பவுல் அப்போஸ்தலன் சென்று கொண்டிருந்த படகு திடீரென்று ஒரு புயலிலே சிக்கி அது கிரேத்தா என்கிற தீவு பக்கத்தில் சுக்கு நூறாக உடைகிறது. 276 பேர் அதுல பயணம் பண்றாங்க. பவுல் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, பொருள் சேதம் உண்டாகும், ஆனா உயிர் சேதம் இருக்காதுன்னு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, எதை இழந்தாலும் உங்க ஜீவனை இழக்க மாட்டீங்க, உங்களை இந்த வியாதி ஒன்றும் செய்யாது, நீங்க தப்பி அக்கறைக்கு போய் சேருவீங்க. 276 பேருக்கு என்ன ஆச்சுன்னா, கப்பல் உடைந்தாலும் 276 பேருக்கும் அந்த கப்பலுடைய துகள்கள் கிடைச்சதான். உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, டைட்டானிக் மூவில பார்த்துருப்போம்ல, சில பேர் அந்த துகள்களை பிடித்து கொண்டு அதிலேயே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து மற்ற கப்பல் வந்து காப்பாற்றி விட்டது. அதுபோல இந்த பவுலோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் 276 பேரும் அந்த சிறு சிறு துகள்களை பிடித்து கொண்டு கரை வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் காக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், Acts of the Apostles 27 verse 44, the rest were to get there on planks or on other pieces of ship. In this way everyone reached safely. இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நான் இன்றைக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைகள் தப்பி கரை சேருவார்கள், உங்களுடைய குடும்பம் தப்பி கரை சேரும். இந்த கடன்ல இருந்து நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். வெளிதேசத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு தோல்வி அடைந்த நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்த அந்த இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாய் தப்பி கரை சேர்வீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். டுடே திஸ் a prophetic word. உங்க வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, வேற வேலையை கர்த்தர் கொடுப்பார். ஷிப்பு உடைஞ்சிருச்சே நினைச்சு கவலைப்படாதீங்க. துகள்கள் மூலமாக கூட the broken parts of the ship help them to reach ashore. God is going to give you a survival mode. பரிசல்களை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தன்னுடைய தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு அக்கறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த நாள் கடவுள் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்ற மங்கள வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Have a wonderful day. Amen.